ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஜெபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இரவு நேரத்தில் ஜெபிப்பது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் ஜெபிக்கணும்னு நினச்சா கூட பலவீனத்தினால ஜெபிக்க முடியல, டைம் இல்லைன்னு ஜெபிக்க முடியல, ஜெபிக்கவே முடியலை. அப்படி ஒரு அழுத்தம், ஒரு ஆவி கிரியை செய்கிறது என்று அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் குறிப்பாக குடும்பத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் உணர்த்தின காரியங்கள் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையாக இராதபடிக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு குடும்ப தலைவனோ தலைவியோ அல்லது பிள்ளைகளோ அது காரணமாக மாறலாம். ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் மாறலாம், ஆசீர்வாதத்துக்கு தடைக்கும் நீங்கள் காரணமாக மாறலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், எந்தெந்த காரியங்களினால என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது? ஏன் இன்னும் எவ்வளவு ஜெபித்தும் என் குடும்பத்தில் நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற முடியலை? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போமா? ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு ஜெபம்னுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். ஆமேன். ஒரு ஆகானுடைய ஒரு பிரச்சனையினால முழு ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமைக்கும் ஒரு பெரிய தோல்வி வந்தது. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் ஒரு ஆகானா இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத காரியம் என்ன? என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்னிடத்தில் காணப்படுகிற தடை என்ன? ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தகப்பன்மார் கேளுங்க, தாய்மார்கள் கேளுங்க, பிள்ளைங்க கேளுங்க, சகோதர சகோதரிகள் கேளுங்க, தாத்தா பாட்டிமா கேளுங்க, எல்லாருமே கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட போகிறார். கர்த்தர் உணர்த்துகிற வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம பார்க்க போற முதல் குடும்பம் ஏவாள், ஆதாம் ஏவாள் குடும்பம். வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமேன். இங்கு ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிற கேள்வி, புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? இங்கே பார்க்கிறோம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கீழ்ப்படுதல் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீ எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. ஆனால் சர்ப்பம் அவளை வஞ்சித்த பொழுது அவள் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியாதது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷனையும் கீழ்ப்படியாதபடி மாற்றிவிட்டாள். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த குடும்பத்தினர் கீழ்ப்படியாததின் விளைவு பார்த்தீங்களா? அந்த தேவ சமூகத்தை விட்டு, ஆசீர்வாதமான தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டது மாத்திரமல்ல, வருகிற வசனங்களில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் சாபம், சந்ததிக்கும் சாபம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், என்னுடைய கீழ்ப்படியாமை. அப்பா நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, ஆனால் எல்லாத்தையும் நான் கீழ்ப்படுகிறேன்னா இல்லை, சில காரியங்களை விட்டுறேன். இன்றைக்கி எனக்கு கிருபை தாங்கப்பா, கீழ்ப்படிய கிருபை தாங்க. நான் கீழ்ப்படியாததுனால என் சந்ததி சாபத்தை அனுபவிக்க கூடாது. ஆண்டவரே, ஒரு சவுல் கீழ்ப்படியாததுனால அவனுடைய சந்ததியே அழிக்கப்பட்டு விட்டது. ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளிட்டீங்களே. என்னுடைய சந்ததி, என்னுடைய குடும்பம், நான் உம்முடைய சமூகத்தை விட்டு புறக்கணிக்கப்படக்கூடாதே, உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டுறக்கூடாதே. என் சந்ததி சந்ததியாய் சாபங்கள் தொடரக்கூடாதே. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை வராமல் தடைப்பற்றக்கூடாதே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிங்க.
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுப்பார். அன்பின் ஆண்டவரே, நடத்துகிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல நாங்கள் கீழ்ப்படிய தவறி இருக்கிறோம் அப்பா. நீங்க பேசுறது இதுதான் என்று தெரிந்தாலும் அதை விட்டுட்டு வேற காரியத்தை நாங்க செஞ்சிடறோம். ஜெபிக்கணும் நீங்க எழுப்புனீங்கன்னா நாங்க ஜெபிக்கிறது இல்லை, தூங்கிடுறோம்ப்பா. உபவாசம் பண்ணணும்னு நீங்க எழுப்புனீங்கன்னா உபவாசம் பண்ணாமல் சாப்பிட்டு விடுகிறோம். கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நிறைய கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனா நாங்க தவறிறோமே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனதே இல்லையே. தகப்பனே, இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், குடும்பம் குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தயவு செஞ்சு எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் குடும்பத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வருவதாக, சந்ததிகளுக்கு வர இருக்கிற அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். அப்பா, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசி எங்களை உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்க கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நீர் ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. நீங்க ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொன்றும் நிறைய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தடையாயிருக்கிற அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வாசிக்க போக வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். ஆமேன். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். இது லோத்துவின் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லோத்தின் மனைவி, ஆண்டவர் சொன்னார், நீங்க வேகமாக இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு நீயும் உன் குடும்பத்தாரும் பிள்ளைகளும் வெளியே வாங்க, இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது லோத்தும் பிள்ளைகளும் மனைவியும் வெளியே வந்துட்டே இருந்தாங்க. பாதி தூரம் வரும் பொழுது இந்த லோத்தின் மனைவிக்கு தான் விட்டு வந்த அந்த தேசத்தை, விட்டு வந்த அந்த பட்டணத்தை திரும்பி பார்த்தாள். ஏன்னா அவளுடைய சொத்து, அவளுடைய சம்பத்து, அவளுடைய ஆசை விருப்பம் எல்லாமே அங்கே இருந்ததுனால கர்த்தரை நோக்கி அவள் முன்னிட்டு போக வேண்டியவள் பின்னிட்டு திரும்பி பார்த்ததுனால உப்பு தூணாயிட்டா. விளைவு பாருங்க, அவளும் வாழல, அவளுடைய சந்ததிகளும் சாபத்துக்குள்ளாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு முறை உங்களுடைய சத்தத்தை கேட்டுட்டோம், ஒரு முறை உங்களை பிடிச்சிட்டோம், இனி நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தின் ஆசா பாசங்கள் சிற்றின்பங்கள் எங்களை இழுத்தாலும், மனிதர்கள் தவறான நபர்கள் எங்களை பிடித்து இழுத்தாலும் நாங்க உங்களை மட்டும்தான் பின் தொடர்வோமே தவிர திரும்பி பார்க்க மாட்டோம். எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நீங்க திரும்பி பார்த்துருக்கிறீங்க? எத்தனை சூழ்நிலைகள்ல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக தீர்மானித்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம்
விடணுமோ அதை இன்னும் முற்றிலும் விட்டு விடலையே, விட்டு திரும்பலையே, ஆண்டவரை நோக்கி பார்க்கலையே, ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளலையே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு வாழ்றதுக்கு மனசு ஏங்கி கொண்டிருக்கிறதே. இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக வாழணும்னு விரும்புகிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களை மாத்திரம் பின்தொடர்ந்து, உம்மை மாத்திரம் சேவித்து, உம்மை மாத்திரம் ஆண்டவரே பின்தொடர்ந்து வருவேன். ஆண்டவரே, உலகத்தை நோக்கி பார்க்க மாட்டேன், உலக காரியங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்க மாட்டேன், உலக காரியங்களுக்கு நேராக ஆண்டவரே நான் திரும்பி போக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடை இதுதான். அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்வார், தடைகளை தகர்த்து போடுவார், சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா, யாரெல்லாம் இந்த வசனத்துக்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தது போதும் அப்பா. இனி உமக்கு நேராக நாங்கள் வருகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை பின் தொடருகிறோம். ஆண்டவரே, உலகத்தை விட்டு விட்டு உலகத்தின் பக்கம் திரும்பி பார்க்காமல் உம் பக்கம் திரும்பி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் பக்கமாக உம்முடைய கண்கள் திரும்பட்டும் அப்பா. உம்முடைய கரங்கள் அவர்களை அணைத்து கொள்ளட்டும் அப்பா. அவர்கள் குடும்பங்களில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும் ஐயா. குறிப்பாக சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரை வரட்டும். திருமண தடைகள் மாறட்டும். பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கட்டும். கற்பத்தின் கனியாகிய சுதந்திரத்தை தாங்க இயேசுவின் நாமத்தில் சந்ததிகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தடை பண்ணுகிற இந்த பொல்லாத குணத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டு குடும்பங்களிலே அற்புதங்களை காண பண்ணுவீராக. எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டோம், பின் திரும்பி பார்க்க மாட்டோம், உலகத்தின் பக்கம் போக மாட்டோம். உம்மை பற்றி பிடித்து கொள்வோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பெற்று, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவை ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாடினது போல மாத்திரம் இருக்கக்கூடாது,
நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். ஆமேன். கண்டிப்பா நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடைய கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இங்கு ஆமானும் சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் சேர்ந்து மொர்தெகாய்க்காக விரோதமாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு தூக்கு மரத்தை செய்யலாம் என்று சொல்லி ஒரு தவறான ஆலோசனையை ஆமானுடைய மனைவி சிரேஷ், அது மாத்திரமல்ல அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. அதனுடைய விளைவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமானும் ஆமானுடைய குமாரரும் அதே தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டார்கள். பிரியமானவர்களே, பிறருக்கு தீங்கு நினைக்கிற காரியம் அல்லது பிறருக்கு தீமை செய்யக்கூடிய அளவுக்கு தவறான ஆலோசனையை கொடுப்பது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு அது தடை. ஆமென். பிரியமானவர்களே, எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம் என்று வேதத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைத்தால் தீமையை தான் நாம் அறுப்போம். ஆமென். அதை நம்ம முதல்ல மனதில் வைக்கணும். எத்தனை நேரங்களில் பிறருக்கு விரோதமாக ஆலோசனை கொடுத்திருக்கிறோம், பிறருக்கு விரோதமாக தீங்கு நினைத்திருக்கிறோம். எத்தனை நாட்கள், எத்தனை சந்தர்ப்பங்கள்ல மற்றவங்களுக்கு அல்லது குடும்பத்தின் மக்களுக்கே, நம்ம நேசிக்காதவர்களுக்கு, நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறோமோ அவங்க குடும்பத்துக்கு தீங்கு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த கீழ்த்தரமான புத்தி இன்றோடு எங்களை விட்டு விலகட்டும் அப்பா. இனி நான் பிறருக்கு தீமையை அல்ல நன்மையை தான் செய்வேன். தீமையை யோசிக்க மாட்டேன், நன்மையை தான் யோசிப்பேன். தீங்கு செய்வதற்காக, மற்றவங்களுக்கு தீமை செய்வதற்காக நான் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, தவறான காரியங்களை நினைக்கவும் மாட்டேன், சிந்திக்கவும் மாட்டேன், ஆலோசனையும் கொடுக்க மாட்டேன், தீங்கு செய்யவும் மாட்டேன். இப்போ அர்ப்பணிக்கலாமா? நீங்கள் அர்ப்பணிங்க. ஒருவேளை நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்குள்ள கூட இந்த சிந்தை வந்துடக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு மறந்திருக்கலாம். பழைய நாட்களில், ஆரம்ப நாட்களில், வேலை ஸ்தலத்தில், ஊழிய ஸ்தலத்தில் நம்ம யாருக்காவது ஏதாவது தீங்கு நினைச்சோமா? இன்னைக்கு நல்லா இருந்தாலும் ஏற்கனவே செய்த தீங்கு ஒருவேளை அது நமக்கு தடையா இருக்குதா? அப்பா எனக்கு உணர்த்துங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உணர்த்துவார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிற குடும்பத்துக்கு நான் தீங்கு செய்ய மனதால் கூட நினைக்க மாட்டேப்பா என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தீமை செய்வதற்கு எங்களுடைய கால்கள் விரைந்து ஓடக்கூடாதப்பா. அப்படி ஓடுனா அது உங்களுக்கு அருவருப்பானது என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிறருக்கு தீங்கு செய்யும்படி எங்களுடைய சிந்தனையில கூட நாங்கள் நினைக்க கூடாது ராஜா. அது பெரிய பாவம். அது எங்க குடும்பத்துக்கே சாபமாக மாறும். அந்த காரியம் மாறுதலாய் எங்கள் குடும்பத்துக்கு முடிஞ்சிரும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கிறோம். இந்த ஜெப வேளையில எங்களுக்கு உணர்த்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் அப்பா, எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கோ அல்லது எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ, எங்களை வெறுக்கிறவங்களுக்கோ, நாங்க வெறுக்கிறவங்களுக்கோ, எங்கள் சத்துருக்களுக்கோ தீங்கு செய்யாதபடி அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க ராஜா. ஏசப்பா, எங்களுடைய சத்துருக்கள் விழணும், எங்களை வேதனைப்படுத்துறவங்க விழணும், அப்படி நிறைய காரியங்களை நாங்கள் நினைக்கவும் கூடாது. ஆண்டவரை, தீங்கு செய்யவும் கூடாதப்பா. மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்க மூலமா அவர்களுக்கு தீங்கு செய்யணும்னு நாங்கள் விரும்ப கூட செய்யக்கூடாதப்பா. இந்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சிந்தையில கூட நாங்கள் நினைக்க கூடாது. ஒரு செயல்கள் கூட மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற செயலை செய்யக்கூடாதப்பா. நன்மையே விதைக்க எங்களுக்கு கிருபை தாங்க.
ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு நாங்கள் தீங்கு செய்திருந்தால் அல்லது தவறான ஆலோசனை கொடுத்திருந்தால் இன்னைக்கு எங்களை மன்னிங்க ராஜா, மன்னியும் ராஜா. அது நிமித்தம் தடையாயிருக்கிற எல்லா நன்மைகளையும் இன்றைக்கு தடைகளை உடைத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ஒரு நாளும் நாங்கள் அப்படி வாழ மாட்டோம், மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம். தகப்பனே, எங்களை டோட்டலாக அர்ப்பணிச்சிட்டோம். கர்த்தருடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தடைப்பட்ட நன்மைகள் வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன், வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன். என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு ஒரு வித்தியாசமாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய காரியங்கள், சில காரியங்கள், என்றைக்கோ செய்த காரியங்கள், இவை எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? அநேகர் நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் வேதனையோடு என்னை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அநேகர் இனி நான் இப்படிப்பட்ட பாவங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வரவேண்டிய நன்மை, உங்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்கள் சந்ததியின் மேல் வர இருந்த சாபங்களை முறித்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். வேதத்தை நம்ம திறந்து கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 7 நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 21:7. அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆகாபுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருக்கிற அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவனிடத்துல கேட்டான். அது நியாயம்தான், கேட்கறது தப்பே கிடையாது. ஆனால் அவன் மறுத்து விட்டான். இது என்னுடைய தகப்பனுடைய சுதந்திரம், நான் தரமாட்டேன் என்று சொல்லி மறுத்த பொழுது விட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. அல்லது அவனிடத்துலையாவது கெஞ்சி கேட்டிருக்கலாம், நான் நிறைய பணம் தர்றேன், எவ்வளோ சொல்லி பார்த்து சரின்னு சொன்னால் வாங்கி இருக்கலாம். ஆனால் அவன் முடியாது என்று சொன்ன பிறகு ஆகாபுக்கு கோபத்தோடு வேதனையோடு வீட்டுக்கு வந்து அந்த காரியத்தை தன்னுடைய மனைவியினிடத்தில் ஷேர் பண்ண பொழுது அந்த மனைவியாகிய யேசபேல் அவள் ஒரு திட்டம் போட்டு நாபோத்தை கொலை செய்து நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எடுத்து கொண்டார்கள். இது சம்பவம். பிரியமானவர்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லையா?
பிறனுடைய பொருளை, பிறனுடைய நிலத்தை இச்சிக்கிற காரியம். பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம். இது ஆண்டவருக்கு பிரிக்காத ஒரு காரியம். 10 கட்டளைகள்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிறனுடைய பொருளை, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய வேலைக்காரனை, பிறனுடைய பிள்ளைகளை, பிறனுடைய ஒட்டகத்தை, ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை ஒன்றை கூட நீ இச்சிக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை தவறாக உங்கள் சகோதரனுக்கு போக வேண்டிய ஒருவேளை அந்த சுதந்திர பாகத்தை நீங்க எடுத்துட்டீங்களா? அல்லது சகோதரிக்கு போக வேண்டிய ஒரு காரியத்தை நீங்க ஏமாற்றி எடுத்துக்கொண்டீங்களா? அல்லது பிள்ளைகளுக்கு பட்சபாதத்தோடு கூட பிரித்து கொடுத்துருக்கிறீங்களா? அல்லது வேலை ஸ்தலத்துல நிறைய காரியங்களை நீங்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறீங்களா? இதுல லஞ்சம், ஊழல் கூட அடங்கும் இல்லையா? எத்தனையோ மனிதர்களுடைய பொருளை அபகரிச்சு, லஞ்சம் மூலமாக அபகரிச்சு வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை உணர்த்தினா நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. சில குடும்பங்கள்ல தவறான உறவுகள், திருமணமானவங்க கூட திருமணமான இன்னொருவருடைய மனைவியின் மேல அல்லது திருமணமான இன்னொரு பெண்ணுடைய கணவன் மேல இச்சை வைத்து தவறான உறவுக்குள்ளே போய் சிக்கி இருக்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம். இது நம்முடைய குடும்பத்துக்கு சாபம். இது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே கிடையாது. இந்த ஆகாப்பும் எசபேலும் இச்சித்து அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டதின் விளைவு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகாப், எசபேல், அவனுடைய குமாரர் அனைவரும் மரித்து போனார்கள். அவருடைய இரத்தத்தை இந்த இஸ்ரேலனாகிய நாபோத்துடைய களத்துல நாய்கள் தின்னுன்னு ஒரு சாபத்தை போட்டார். அதே சாபம் சந்ததியாய் பலித்தது. நாய்கள் தின்றது, நாய்கள் இரத்தத்தை நக்கி போட்டது. பிரியமானவர்களே, இந்த சாபம் நமக்கு வேண்டாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். ஆகவே நீங்க ஆண்டவரிடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிறருடைய பொருளை, பிறருடைய குடும்பத்தினரை இச்சிக்காதீங்க. பிறருடைய வீட்டை பார்த்து இச்சிக்காதீங்க. பிறருடைய காரை பார்த்து இச்சிக்காதீங்க. அதை எடுத்துடணும், அதை எனக்கு எடுத்துக்கொள்ளணும், அந்த பொருளை எனக்கு வாங்கிடணும் அப்படின்னு அந்த அபகரிக்கிற எண்ணம் வேண்டாம். பொருட்களை திருடுகிற எண்ணம் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? இந்த பாவத்துல, இந்த ஸ்வாபம், சிலருக்கு பாவம்னு தெரியாது, இது ஒரு ஸ்வாபம். ஆனா இந்த ஸ்வாபத்தை கூட கர்த்தர் அருவருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா, ஒரு அக்கினி இறங்கி வந்து என்னுடைய தேவையில்லாத எல்லா ஸ்வாபங்களை ஆண்டவரை எரித்து போட்டுருங்க, சுட்டெரித்து போட்டுருங்க. எனக்கு இந்த ஸ்வாபமே வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேண்டாத பலவீனங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுருங்கப்பா. ஆண்டவரே, பிறருடைய பொருளை இச்சிக்கிறது, ஆண்டவரே அதை அபகரித்து கொள்றது, பிறருடைய எல்லையை அபகரிக்கிறது, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய கணவனை அபகரிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. இப்படி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அவர்கள் குடும்பத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களே, இந்த காரியத்துல உம்முடைய சுட்டெரிக்கும் வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. எல்லா ஆண்டவரை பலவீனங்களை, அதாவது ஆண்டவரை வேண்டாத ஸ்வாபங்களை கர்த்தர் சுட்டெரித்து போடுவீராக. இதுவரை ஏதாவது தவறி ஆண்டவரை ஏமாற்றி எடுத்திருந்தால் அதை திரும்ப கொடுப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாங்க, பலனை தாங்க, கிருபையை தாங்க ஏசப்பா. இது நிமித்தம் குடும்பங்கள் பாழாய் போகாதபடிக்கு, குடும்பங்கள் வீணாய் போய்விடாதபடிக்கு, சந்ததிகள் ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு விசை இறங்குவீராக. ஒரு விசை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய ஜபத்தை கேட்டருள்வீராக. கண்ணீரை துடைப்பீராக. உம்முடைய ஒரு சொட்டு இரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல் விழட்டும் அப்பா. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க.
ஒரு விடுதலை கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சத்ருவின் தந்திரங்கள் அழிக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பாவங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை மாற்றி எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.